யாழ்ப்பாணத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற இன்னொரு கோமாளி பாராளுமன்ற உறுப்பினருக்கும் நாங்கள் விசேடமாக எமது எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. கோடாலி காம்புகள் எங்களுக்குள்ள இருக்கின்ற கோடாலி காம்புகள், அதாவது தன் இனத்தை அழிக்க சதி செய்கின்ற கோடாலி காம்புகளும் அதற்கு துணை போகின்றன. இது ஒரு சட்டவிரோத ஆக்கிரமிப்பு, திட்டமிட்ட ஒரு ஆக்கிரமிப்புக்கு எதிராக எமது பூர்வீக நிலங்களான பரம்பரை நிலங்களை மீட்பதற்காகவே தமிழ் மக்களினுடைய காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து தையிட்டியிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற விகாரை கட்டுமானத்துக்கு எதிராக இன்று 4 மணி அளவில் மக்களுடைய போராட்டம் எங்களுடைய பங்கேற்போடு ஆரம்பமாகி இருக்கிறது. இந்த போராட்டம் நாளைக்கு பிற்பகல் 6 மணி வரை நடைபெற இருக்கிறது. இந்த போராட்டத்திலே தமிழ் மக்கள் பெருமளவில் திரண்டு எமது எதிர்ப்பை சிங்கள பௌத்த பேரினவாத அரசிற்கும் JVP அரசாங்கத்திற்கும் JVP-யினுடைய வடகிழக்கிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் விசேடமாக யாழ்ப்பாணத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட 3 உறுப்பினர்களுக்கும் யாழ்ப்பாணத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற இன்னொரு கோமாளி பாராளுமன்ற உறுப்பினருக்கும் நாங்கள் விசேடமாக எமது எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்றால் இவர்கள் இப்பொழுது அரசினுடைய மறைமுகமான நிகழ்ச்சி நிரலில் தையிட்டியிலே தமிழ் மக்களினுடைய காணிகளை மீளவும் மக்களுக்கு வழங்க தேவையில்லை, மாற்று காணிகளை வழங்கினால் சரி என்று அரசுக்கு ஒத்துழைக்க தொடங்கி இருக்கிறார்கள். இவர்களுக்கு எங்களுடைய மக்கள் முறையான ஒரு செய்தியை தெளிவாக சொல்ல வேண்டும். அல்லது நாளைக்கு வடகிழக்கெங்கும் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு, திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை எல்லா மாவட்டங்களிலும் எமது காணிகளை ஆக்கிரமித்துவிட்டு பெறுமதியான உயிர்ப்புள்ள காணிகளை ஆக்கிரமித்துவிட்டு மாற்று காணிகளை வழங்குகின்றோம் என்கின்ற போக்கு அதிகரித்துவிடும். இதனை நாங்கள் ஒரு பொழுதும் அனுமதிக்க முடியாது. ஆகவே எமது அடையாளங்களை பாதுகாக்க வேண்டும் என்றால், எமது எதிர்கால இருப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றால், எங்களுடைய பிள்ளைகள் பேரப்பிள்ளைகளினுடைய இருப்பை இந்த மண்ணிலே நாங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றால் எமது மக்கள் பெருமளவில் திரண்டு வர வேண்டும். ஏனென்றால் இப்படித்தான் ஒரு காலத்திலே அனுராதபுரத்திலே நீர்கொழும்பிலே எல்லாம் பெருமளவான தமிழ் மக்கள் வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் ஒரு காலத்திலே திட்டமிட்டு முன்னெடுக்கப்பட்ட இன அழிப்பால் இப்படியான அடையாளங்களை அளித்த காரணத்தினால் இன்று அந்த மக்கள் சிங்களத்திலே படிப்பவர்களாக, சிங்கள மொழி பேசுபவர்களாக, தமிழை மறந்தவர்களாக, தமிழர் என்கின்ற அடையாளத்தை இழந்தவர்களாக வாழ்ந்து வருகிறார்கள். அப்படியான ஒரு நிலைமை எமது மண்ணிலே வடகிழக்கிலே ஏற்படக்கூடாது என்றால் எமது மக்கள் எமது இருப்புக்காக போராட முன்வர வேண்டும் என்று அன்புரிமையோடு வேண்டியிருக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு இந்த தையிட்டியில இந்த சட்டவிரோத கட்டுமானத்துக்கு எதிராக காணி உரிமையாளர்களாக எங்களாலும் மற்றது யாழ்ப்பாண மக்கள் அனைவரது ஆதரவுகளாலும் அரசியல் ஆதரவுகளாலும் நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறோம். இதனிட உண்மையிலேயே நாங்கள் எந்த ஒரு இன மதத்துக்கு எதிரான போராட்டம் அல்ல என்பதை தெளிவாக அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு சட்டவிரோத ஆக்கிரமிப்பு, திட்டமிட்ட ஒரு ஆக்கிரமிப்புக்கு எதிராக எமது பூர்வீக நிலங்களான பரம்பரை நிலங்களை மீட்பதற்காகவே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. ஆகவே அனைவரும் எமது நிலைமைகளை புரிந்து கொண்டு, இதன் உண்மைத்தன்மையை புரிந்து கொண்டு இந்த சட்டவிரோத கட்டுமானத்தை எதிர்ப்பதற்கு எமக்கு ஆதரவாக கிளம்பி வர வேண்டும். இன்றும் நாளையும் இந்த போராட்டம் பெருமளவிலே ஒரு எழுச்சி போராட்டமாக நடைபெற்று வர இருக்கிறது. இன்று மாலை 4 மணிக்கு தொடங்கி இருக்கிறது. நாளை மாலை 6 மணி வரையும் இந்த போராட்டம் பெருமெடுப்பிலே நடக்க இருக்கிறது. ஆகவே மக்கள் அனைவரும் தமது பூரண ஆதரவினை தந்து இந்த தையிட்டு மண்ணை மீட்பதற்கு அனைவருமே பங்காளியாக வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கிறேன். நாளைக்கு இன்னொரு ஆக்கிரமிப்பு நடைபெறுவதற்கு இந்த தையிட்டி ஒரு உதாரணமாக அமைந்துவிட
விடக்கூடாது. ஆகவே நாம் விட்டுவிடக்கூடாது. எமது வருங்கால சந்ததியினர் எம்மை சபிக்கக்கூடாது. இந்த மக்கள் எமது காணிகளை விட்டு கொடுத்து விட்டார்கள் சிங்களவர்களுக்கு என்று எமது வருங்கால சந்ததி எம்மை சபிக்கக்கூடாது. நாம் எமது காலத்திலேயே இதை மீட்டெடுத்து விட வேண்டும். ஆகவே அனைவரும் ஆதரவு தந்து ஒன்று திரண்டால் மிகவும் குறுகிய காலத்திலேயே எமது பிரச்சனைகளை முடித்து நாம் நிம்மதியாக எமது பாட்டன் பூட்டன் வாழ்ந்த மண்ணிலே நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் தன்னிறைவோடும் வாழ முடியும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே மீண்டும் ஒருமுறை உருக்கமாக கேட்டுக்கொள்கிறேன். அனைவருமே வந்து எமது போராட்டத்துக்கு ஆதரவை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. எங்கள் பிரதேசத்திலே இந்த தையிட்டி நிலத்திலே ஒரு சட்டவிரோதமான முறையிலே ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் துணையுடன் எங்கள் இடங்களை ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் துணையுடன் ஆக்கிரமிப்பு இராணுவத்தாலே ஓர் விகாரை ஒன்று இங்கே கட்டப்பட்டிருக்கின்றது. இந்த விகாரையானது முற்றிலுமே சட்டவிரோதமானது. ஆகவே விகாரை உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் கடந்த 2 வருட காலத்துக்கு மேலாக இங்கே ஆர்ப்பாட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். எங்களை பார்த்து நீங்கள் எங்களுக்கு தடை விதிக்கின்றீர்கள். ஆனால் நீங்கள் செய்ததே ஒரு சட்டவிரோதம். அப்போ உங்களுக்கு யார் தடை விதிப்பது? எங்கள் மண்ணுக்குள்ள உங்களை யார் அனுமதித்தது? முதல்ல நீங்கள் அதாவது எங்கள் மண்ணை பலக்காரமாக கைப்பற்றி கொண்டு இன்று எங்கள் இடங்களுக்குள்ளேயே நீங்கள் ஒரு விகாரையை கட்டி எங்களை மேலாதிக்கம் செய்துகின்ற நீங்கள் ஒரு இனவாதமாகத்தான் நீங்கள் நடந்து கொள்கின்றீர்கள். உங்கள் இனவாத நடவடிக்கைகள் இனியும் எங்கள் மண்ணிலே செல்லாது. ஏனென்றால் எங்கள் மக்கள் நல்லாக வெளிப்படைந்து விட்டார்கள். ஆரம்ப காலத்திலே எங்கள் மக்கள் மத்தியிலே ஒரு விதமான அச்ச உணர்வு இருந்தது. இன்று அவர்கள் அதெல்லாத்தையும் துடைத்தெறிந்து விட்டார்கள். அதற்கான காரணம் பேரினவாதத்துக்கு தெரியும். அதுக்கான காரணம் என்னவென்றது எங்கள் மத்தியிலே பயம் என்பது தெளிவுகூட கிடையாது. எனவே இந்த விகாரையை நீங்கள் இடித்து அழிக்க வேண்டும். இது முற்றிலும் முழுதிலும் ஒரு சட்ட விரோதமான ஒரு செயல். எங்கள் மண்ணிலே எங்கள் மண்ணை ஆக்கிரமிப்பதற்கு உங்களுக்கான அதிகாரத்தை கொடுத்தது யார் என்று வந்திருக்கும் அனுரா கூட இதற்கான ஒரு நல்ல சமீட்சையை சொல்கின்றார் இல்லை. இடையிலே எங்களில் ஒரு கோடாலி காம்புகள் எங்களுக்குள்ளே இருக்கின்ற கோடாலி காம்புகள் அதாவது தன் இனத்தை அழிக்க சதி செய்கின்ற கோடாலி காம்புகளும் அதற்கு துணை போகின்றன. எனவே இந்த கோடாலி காம்புகளிலிருந்தும் எங்கள் மக்களை நாங்கள் காப்பாற்ற வேணும். அதே வேளையில் இந்த பேரினவாதத்திடமும் இருந்தும் எங்கள் மக்களை நாங்கள் காப்பாற்ற வேணும், எங்கள் இடங்களை காப்பாற்ற வேணும். எனவே இந்த காணொளி பதிவுகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற மக்கள் அலையென திரண்டு வந்து எங்கள் இந்த போராட்டத்துக்கு நீங்கள் ஆதரவு தருவீர்களாக இருந்தால் நிச்சயம் இந்த விகாரை அகற்றப்படும் என்றதில் அசையாத நம்பிக்கை நமக்கு இருக்கின்றது. අපි මේ උද්ඝෝෂණය කරන්නේ මේක නීති විරෝධය මේ පන්සාලේ. ඒක නීති අනිවාර්යයෙන් මේක නීති විරෝධය. අපේ ඉඩමෙන් මේගොල්ලෝ ඇවිල්ලා අපේ බුදු දෙයියෝ අය කියන්නේ ආදරේ එකනේ. ඒ තුමා ඒ දෙවියන්ගේ රූපයක් කෙනලා මෙතන තියලා මේගොල්ලෝ පන්සාලේ හදලා මෙතන අපේ ඉඩම බලෙන් අල්ලලා. ඒක අපරාධී නීති විරෝධයක්. ඒකට රජෙත් සාගෝය දෙනවනම් අපි කොහොමද මේක ඒක පිළිගන්නේ? අපි ලංකාවේ ජනතාවනේ. ලංකාවේ ජනතාව ලංකාවේ ජනතාව කියලා කියන අන්රා හැමදාම. හැබැයි ලංකාවේ ජනතාව කියන අන්රා වලට මේ ලංකාවේ උතුරු දකුණ පළාතෙන් තියෙන ඉඩම් කඩම් පළාතෙන් අල්ලලා තමන්ගේ මේක අල්ලන්න මේක හදන්න පුළුවන්ද? බෑනේ. ඒක අපේ ඉඩමනේ. අපේ ඉඩම අපේ අයිතිවාසිකයනේ මේක. ඒක කොහොමද මේගොල්ලෝ බලෙන් අල්ලන්න පුළුවන්? බලෙන් කොහොමද බිල්ඩින් හැදුවේ? ඒකට නීති විරෝධයක්නේ. කොයි උසාවිය ඕගොල්ලන්ට තීන්දුවක් දුන්නේ? අන්න මෙතන බිල්ඩින් හදන්න පුළුවන් කියලා. නෑනේ. මොකටද මේක කරන්නේ අපේ ඉඩමෙන් ඇවිල්ලා?